திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கடற்கரையில் வழக்கத்தை விட 6 அடி உயரத்திற்கு மேல் கடல் அலைகள் எழும்பி வருகின்றன. புயலை பொருட்படுத்தாமல் கடல் அழகை ரசித்து மக்கள் செல்ஃபி எடுத்து வருகின்றனர். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கார்த்திக் நேரலையில் இணைகிறார். கார்த்திக், அங்க இருக்க கடல் நிலவரம் என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்க. வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த டிக்வாக் புயலானது இன்று சென்னை அருகே கடந்து செல்லும் என சென்னை வானிலை ஆய்வு மையமானது அறிவுறுத்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மேலும் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட்டுமானது விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் திருவள்ளூர் மாவட்டத்தில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்த நிலையிலும் காலையிலிருந்து இப்பகுதியில் பெருமளவில் மழை இல்லாவிட்டாலும் அவ்வப்போது காற்றின் வேகம் அதிகரித்து காணப்பட்டு கடல் சீற்றமானது காணப்பட்டு வந்தது. தற்போது நேரம் கடந்து செல்ல பார்த்தீங்கன்னாக்கா காற்றின் வேகம் 40 to 50 மீட்டர் அளவிற்கு காற்றின் வேகமானது அதிகரித்து கொண்டிருக்கிறது. மேலும் கடல் அலையினுடைய சீற்றமானது அதிகரித்து காணப்படுகிறது. மேலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் விடுமுறை தினம் என்பதன் காரணமாக பழவேற்காடு பகுதியைச் சேர்ந்த மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடல் அலைகளை ரசிப்பதற்காகவும் மேலும் இந்த புயலின் தாக்கம் எந்த அளவுக்கு அந்த கடல் அலைகள் சீற்றத்துடன் காணப்படுது என்பதை தெரிவித்து பார்த்தீங்கன்னா கடற்கரைக்கு செல்ஃபி எடுத்து மற்றும் மேலும் இங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் அவர்களாம் இப்போ இந்த கடல் அலை எந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கு, எப்படி இருக்கு இப்போ இதெல்லாம்? சார், வழக்கத்துக்கு மாறாக ஒரு 5 to 7 மீட்டர் அளவுக்கு கடல் அலை உயர்ந்து அடிக்குது. அது மட்டும் இல்லாமல் கடல் அலை ஒரு 10 மீட்டர் அளவுக்கு உள்ளுக்கு வந்துடுச்சு, கரையை வந்துடுச்சு. இது இல்லாமல் இந்த பகுதி மீனவ மக்கள் யாரும் 10 நாளாக நாங்கள் கடலுக்கு போகாமல் இருக்கோம். பழவேற்காடு பகுதியில் 10 நாளாக நாங்கள் கடலுக்கு போகல. அந்த கடல் சீற்றம் இதே வீட்டில் தான் இருக்கோம். இந்த புயல் எப்போ முடியுது, நாங்கள் எப்போ கடலுக்கு போகிறதுன்னு தெரியல. தயவு கூர்ந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் இந்த மீனவ மக்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும். இன்னொரு பக்கம் என்னென்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால இந்த டூரிஸ்ட் வரவங்க பழவேற்காடு பீச்சுக்கு அதிகமாக அந்த கடல் சீற்றத்தை பற்றி தெரியாமல் கடற்கரை ஓரமாக விளையாடுறாங்க. நாங்களும் இந்த பகுதியில் உள்ள மீனவ மக்கள் அவங்கள எடுத்து சொன்னாலே அவங்க புரிஞ்சிக்காமல் தண்ணி பக்கத்துலேயே போகிறாங்க. இங்கே உள்ள இன்னொரு விஷயம் என்னென்னா, இது ஒரு அபாயகரமான பகுதி. கடல் சீற்றனாவே கொஞ்சம் கடலுக்கு உள்ளே போனாவே இது நிறைய விபத்துக்கள்லாம் இந்த பகுதியில் நடந்திருக்குது. காவல்துறை இந்த மக்களுக்கு டூரிஸ்ட் வரவங்களுக்கு, பீச்சுக்கு வரவங்களுக்கு காவல்துறை அவங்க விழிப்புணர்வு கொடுத்து இந்த கடற்கரை போக வேணாம், எல்லாம் வீட்டு போகணும் சொல்லணும்னு பார்த்தா ஒரு காவல்துறை சம்மந்தப்பட்ட யாருமே இந்த பீச்சில் கிடையாது. கூடுதலாக ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால காவல்துறை ஒரு 4-5 பேர் மக்களுக்கு நீ புயல் சீற்றம் இங்கே யாரும் வரக்கூடாது, இது மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி அவங்க வீட்டுக்கு வரணும்னா நல்லா இருக்கும். அவங்களே வராங்க, அவங்களே போகிறாங்க, கடலில் குளிக்கிற மாதிரி போகிறாங்க. கிராமத்து சார்பாக பழவேற்காடு பகுதி மீனவ மக்கள் சார்பாக நாங்களும் சொல்கிறோம். இருந்தாலும் அவங்க கேட்காம அது காவல்துறை சொன்னால் மட்டும் தான் அவங்க கேட்பாங்க. சின்ன சின்ன குழந்தைங்களாமே பீச் வர விளையாடுறாங்க சார். அது கொஞ்சம் காவல்துறை கவனம் எடுக்கணும். நிச்சயமாக. அதாவது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பழவேற்காடு பகுதியில் காலை முதலிருந்து அவ்வப்போது காற்றுடன் கூடிய கடல் சீற்றமானது இருந்து வந்தது. தற்பொழுது நேரம் அதிகரித்து கொண்டிருப்பதன் காரணமாக கடல் சீற்றமும் காற்றினுடைய வேகமும் அதிகரித்து காணப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.